Hello students, welcome to our channel. In the video, 10th standard maths chapter 3 algebra exercise 3.2 la irukra first sum oda third subdivision kana answer paakalam. ரெண்டு polynomials கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நான் first இருக்கிற polynomialக்கு f of x ன்னு நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ரெண்டாவது ஒரு polynomial இருக்கு இல்லையா, அதுக்கு நான் g of x ன்னு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா கவனிங்க. f of x பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 டேபிளெல்லாம் மல்டிபிள் ஆகுதா, ஒரு டேர்மையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே 3 டேபிளெல்லாம் என்ன ஆகுது, மல்டிபிள் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கணும், ஓகேவா, அதாவது சின்னதாக இருக்கணும், ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எல்லா டேர்மையுமே, அதாவது f of x ஃபுல்லாகவே நான் எதால் டிவைட் பண்ணுறேன்னா 3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? divided f of x by 3. இப்போ இதை நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன்னா என்ன ஆகும், f of x equal to, இப்போ இதை நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 3யும் கேன்சல் ஆகிடும், x power 4 ப்ளஸ் இந்த டேர்மை வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறேன், அப்போ என்ன ஆகும் 2x cube மைனஸ் 12/3 என்ன வரும் 4x square minus 24/3 என்ன ஆகும் minus 8x. ஓகேங்களா? சேம் ப்ரொசீஜர் g of x நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே வந்து 2 டேபிளால் நமக்கு என்ன ஆயிருக்கு, மல்டிபிள் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா g of x எல்லாத்தையுமே 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். எப்படி f of x 3ஆல் டிவைட் பண்ணும், அதே மாதிரி g of x என்ன நம்பரால் டிவைட் பண்ண போகிறேன், 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். டிவைடட் g of x by 2. ஓகேங்களா? இப்போ g of x எழுதிக்கலாம். g of x equal to, இதில் இருக்கிற ஒரு டேர்மையும் டிவைட் பண்ண போகிறேன். 4/2 என்ன ஆகும் 2x power 4 plus 14/2 7x cube plus 8/2 என்ன ஆகும் 4x square minus 8/2 என்ன ஆகும் 4x. ஓகேங்களா? இஃப் சப்போஸ் இது மறுபடியும் எல்லாமே காமனாக 2 டேபிளால் மல்டிபிள் ஆச்சுன்னா ஃபர்தராக என்ன பண்ணிக்கலாம், திரும்பவும் 2 டேபிளால் டிவைட் பண்ணிக்கலாம். இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, ஆனால் இங்கே என்ன இருக்குது 7 இருக்குது. ஸோ நம்ம இதோட என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போது எனக்கு கிடைச்ச g of x f of x இதுதான். ஓகேங்களா? டிவைட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இதை வச்சு தான் என்ன கண்டுபிடிக்கணும், ஜிசிடி கண்டுபிடிக்கணும். நான் ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம கிடைச்சிருக்க f of xம் g of xம் இதுதான். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே பெரிய நம்பரை வந்து உள்ளே எழுதிக்கணும், சின்ன நம்பரை வெளில எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை கம்பேர் பண்ணுங்கள். x power 4 இருக்குது, இங்கே 2x power 4 இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் டேர்ம்னா என்னது 2x power 4, இங்கே x power 4. இது ரெண்டுத்தும் கம்பேர் பண்ணும்போது எது பெரிய நம்பர், அதாவது 2x power 4 இதுதான் வந்து பெருசு இல்லையா. ஸோ அதை தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், உள்ளே எழுதிக்கிறேன். x power 4ன்றது சின்னது. அப்போ தான் என்ன பண்ண முடியும், பெரிய நம்பரை சின்ன நம்பரால் டிவைட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இங்கே எனக்கு 2x power 4 வரணும். ஓகேவா? ஏற்கனவே வெளியே ஒரு x power 4 இருக்குது. அப்போ நான் இங்கே என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 2x power 4 கிடைக்கும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு இங்கே 2x power 4 கிடைக்குமா. 2 into x power 4 என்ன 2x power 4. அவ்வளோதான், கிடைச்சிச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஒரு டேர்மையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டே வரணும். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது டேர்ம் பார்க்கலாம். 2 into 2 என்ன ஆகும், அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிம்பிள் பார்த்துக்கோங்க, ரெண்டுமே ப்ளஸ், அதனால் பிரச்சனை இல்லை, ப்ளஸ் போட்டுக்கோங்க. 2 into 2 என்ன ஆகும் 4. இங்கே எக்ஸ் டேர்ம் எதுவுமே இல்லை, வெறும் x cube இருக்குது. ஸோ என்ன பண்ணிடலாம், எடுத்து x cube எழுதிக்கலாம். ஓகேங்களா?
அடுத்தது பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 2s are 8x². அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னாகும்? மைனஸ் 8 2s are 16x. இப்போ என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டேர்முக்கும் சைன் என்ன பண்ணணும்? அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிடணும். ஓகேயா? இப்போ 2x⁴ 2x⁴ என்ன ஆகிடும்? இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆகிடும். அடுத்தது +7 -4 இருக்குது. அப்போ என்ன ஆகும்? 7ல் 4 போயிடுச்சுன்னா 3, இந்த x³ அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது +8 இருக்குது, +4 இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ரெண்டுமே ஆட் பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும். அப்போது 12x². அடுத்தது பாருங்கள், +16 இருக்குது, -4 இருக்குது. 16ல் 4 போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 12. அப்போது +12x. ஓகேங்களா? நமக்கு கிடைச்சிருக்கிற ரிமைண்டர் இது தான் இல்லையா? நமக்கு கிடைச்சிருக்கிற ரிமைண்டர் இது தான். 3x³ + 12x² + 12x. இதில் பார்த்தா எது காமனாக வெளில எடுக்கலாம்? நம்ம எல்லாமே 3 டேபிளில் மல்டிப்ளை ஆகிருக்கா? ஸோ 3யை காமனாக வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 3 × x³ + 4x² + 4x. ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணி கிடைச்ச ரிமைண்டர் இது தான். இது வந்து 0க்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ எனக்கு ரிமைண்டர் 0ன்னு வரல. திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து இந்த இடத்துல போட்டுட்டு இதை கொண்டு போயிட்டு இது உள்ளே போட்டு மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்? நம்ம டிவிஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏன்னா ரிமைண்டர் 0 வர வரைக்கும் என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும். லாஸ்ட்டாக எனக்கு கிடைச்ச ரிமைண்டரை வெளியே போட்டுட்டு இதை எடுத்து என்ன பண்ணிக்கிட்டேன்? உள்ளே எழுதிட்டு இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்? டிவைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? x³ இருக்குது, இங்கே x⁴ இருக்குது. அப்போ நான் இங்கே என்ன போடலாம்? வெறும் x போடலாம். ஓகேங்களா? அப்போ x போட்டேன்னா x³ × x என்ன ஆகும்? x³ × x. x இன்ட்டு அதாவது x³ இருக்குது. எதுவுமே என்னென்னா பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். பேஸ் சேமாக இருந்தால் 1 டைம் எழுதிட்டு we have to add the powers. அப்போ 3 + 1 என்ன ஆகும்? 4 ஆகும். ஓகேங்களா? அந்த ப்ரொசீஜர் தான் இங்கே போடுறேன். x³ × x என்ன ஆகும்? x⁴ ப்ளஸ் மறுபடியும் ஒரு டேர்ம் கூட என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 4x² × x என்ன ஆகும்? 4x³. அடுத்தது 4x × x ப்ளஸ் 4x². ஓகேங்களா? இங்கே எதுவுமே டேர்ம் இல்லை, ஸோ அப்படியே விட்டுருணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு எதுவுமே இல்லை, ஸோ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணாலும் 0க்கு வேல்யூ இல்லை இல்லையா? -x⁴ + x⁴ என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? -4 + 2 என்ன ஆகும்? -2 ஆகும். x³ அப்படியே வரும். -4 -4 என்ன ஆகும்? -8x². அடுத்து இந்த -8x அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மறுபடியும் என்ன பண்ணலாம்? நம்ம இங்கே இன்னொரு டேர்ம் போடலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே பக்கத்தில் இன்னொரு டேர்ம் போட்டு நம்ம என்ன பண்ணலாம்? கொண்டு வரலாம். இங்கே x³ இருக்குது, இங்கே என்ன நம்பர் போட்டால் நமக்கு -2x³ கிடைக்கணும். ஓகேங்களா? +2x³ கிடைச்சா நம்ம சைன் சேஞ்ச் பண்ணி மைனஸ் பண்ணும்போது கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகாது. ஓகேங்களா? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே மைனஸ் போட்டு 2 போட போகிறேன். ஓகேங்களா? மைனஸ் போட்டு 2 போட போகிறேன். அப்போ -2 × x³ என்ன ஆகும்? -2x³ இப்போ நான் சைன் சேஞ்ச் பண்ணும்போது இது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ ரெண்டுமே என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். அடுத்தது என்ன பண்ணலாம்? ஒரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகும்? -4 × 2 8x². அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது? -4 × 2 என்ன? 8x. ஓகேங்களா?
நான் என்ன பண்ண போகிறேன், சைன் சேஞ்ச் பண்ணி மைனஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் எல்லாம் மைனஸு, மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும். ஓகேங்களா, இங்கே எல்லாமே மைனஸ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் என்னவா மாற்றிடுறேன், ப்ளஸ்ஸாக மாற்றிடுறேன். மேலே மைனஸ் இருக்குது, கீழே ப்ளஸ்ஸு, எல்லாமே சேம் டேர்மாக இருக்கா. ஸோ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். எனக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருச்சு, 0 கிடச்சிருச்சு. அப்போ என்னோடய ஃபைனல் ஜிசிடி என்ன, எதை வச்சு நான் டிவைட் பண்ணும்போது, ஓகேவா, எந்த டிவைஸை வச்சு நான் டிவைட் பண்ணும்பொழுது எனக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சதோ அப்போ அதுதான் என்னது, ஜிசிடி. ஜிசிடி இஸ், இது எனக்கு ஜிசிடி இதுதான் இல்லையா, x³ + 4x² + 4x. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்யூஷனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எக்ஸை, இதில் எக்ஸை மட்டும் காமனாக வெளில எடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இதில் எல்லாத்துலேயுமே எக்ஸ் காமனாக இருக்கா. ஸோ காமனாக வெளில எடுத்தோன்னா x² + 4x + 4 ஆகும். ஓகேங்களா, நீங்கள் இந்த ஸ்டெப்போடு கூட விடலாம், பட் உங்கள் புக்கில் ஆன்சர் இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸை காமனாக வெளியே எடுத்துக்கோங்க.